பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் நாம் சேர்ந்து ஜெபிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் உலகமெங்கும் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை இணைத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து அற்புதமாய் நடத்தினதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்போது சில சாட்சிகள், இந்த சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம் உங்களுக்காக, உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிக்கலாம். அதன் பிறகு நாம் உலகத்தில், நம் தேசத்தின் சில காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். அப்புறம் வசனத்தை தியானிப்போம். சரியா? முதலாவது ஒரு சாட்சியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சகோதரர் பவுல்ராஜ் ஈரோடிலிருந்து இந்த சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அவங்க இந்த சாட்சியை நமக்கு எழுதி தெரியப்படுத்துவாங்க. அப்புறம் அவங்களோட ஃபோனில் பேசி தொடர்பு கொண்டு அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தெளிவாய் அறிந்து, உண்மைதான் என்பதை அறிந்த பிறகுதான் அந்த சாட்சியை உங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறோம். அவங்களுடைய பெயர், அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் நம்ம இடத்துல உண்டு. பார்த்திங்களா? அவங்களுடைய படங்களோட சாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ஃபோட்டோவை, படத்தை பார்க்குறீங்க. 30 வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியத்தில் விடுதலை பெற்ற ஒரு அற்புதம். அவங்கள என்ன எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். நான் 30 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு மிகவும் அடிமையாக இருந்தேன். நண்பர்களுடன் விளையாட்டாக குடிக்க பழகினேன். நாளடைவில் அடிமையாகவே மாறிவிட்டேன். ஒரு நாளில் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் நேரம் வரை நான் மது போதையில்தான் இருப்பேன். மதுபானம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் குடிப்பதினால் வீட்டில் சமாதானம் இருக்காது. இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். பிள்ளைகளிடமும் நான் சண்டை போடுவேன். நான் குடிப்பதற்காகவே ஒரு மாதத்திற்கு 10,000க்கும் அதிகமாய் பணம் செலவு செய்வேன். நான் குடியை நிறுத்த எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தேன். என்னால் நிறுத்தவே முடியவில்லை. ஆலயத்திற்கு செல்லுவேன். ஆனால் கடமைக்காக, பெயருக்காக ஜெபித்து விட்டு வந்து விடுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் குடும்பத்தார் அனைவரும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். நான் அவருடைய வற்புறுத்தலின் பேரில் குடித்துவிட்டு தான் நிகழ்ச்சியை பார்ப்பேன். இந்த சூழ்நிலையில் 2023 வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மதுபான பழக்கத்தில் உள்ளவர்களுக்காக அவர்கள் விடுதலை பெற விசேஷமாய் ஜெபித்தீர்கள். அப்பொழுது என்னை அறியாமலேயே என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு என்னை ஒப்புக்கொடுத்து ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த அந்த நாடிலிருந்து மதுபானம் மீது ஒரு வெறுப்பு உண்டானது. அதன் மீது ஒரு நாட்டமும் ஏற்படவில்லை. இப்பொழுது குடிக்கும் எண்ணமே எனக்கு வரவே இல்லை. இப்பொழுது தவறாமல் காலையிலும் மாலையிலும் தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு பூரண விடுதலை கொடுத்துள்ளார். என்னை மனிதனாக மாற்றின இயேசுவுக்கே நன்றி. 30 வருஷம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனாகவே நான் வாழலை, நார்மலாக இல்லை. குடிச்சு ஆயிரக்கணக்கான ரூபாய் வேஸ்ட்டு. மனைவிகிட்ட சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை, சமாதானம் இல்லை. விளையாட்டாய் குடிக்க பழகினது அடிமையாக்கி விட்டது. என்ன செய்வதுன்னு ஒரு வேதனை. இயேசு என்னை சந்தித்தார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சந்தித்த போது பாவ உணர்வை ஆண்டவர் உண்டாக்கினார். இதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய பாவம் எப்போ மன்னிக்கப்படும்? காசு கொடுத்தெல்லாம் பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. தான தர்மம் பண்ணிலாம் பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. சர்ச்சுக்கு போய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க தகுதி உள்ளவர். ஏன்னா நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்கினவர் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் மன்னிக்க முடியும். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனை தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் பாவத்தை சுமந்ததுனால அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால் அவர்கிட்ட அழுது அவர் ஜெபம் பண்ணினார். அந்த பாவ உணர்வை இயேசு உண்டாக்கினார். அதனால் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த மனம் திரும்பின போது இயேசு விடுதலை கொடுத்துட்டார். அப்புறம் அவரால் குடிக்கவே முடியல. 30 வருட குடி பழக்கத்தை ஒரே நாளில் மாற்ற முடியுமா? இயேசுவால் தான் முடியும். இலவசமாய் விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாட்சி எழுதியிருக்கிறாங்க. சகோதரர் பவுல்ராஜ் ஈரோடு
உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு செய்வார். இன்றைக்கு நீங்களும் விசுவாசத்தோடு உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சா உங்களுக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை. அடுத்து சகோதரி பரிமளம் வள்ளியூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க, 24 வருஷம் ஒரு பிரச்சனையை இயேசு மாற்றுகிறார். நீங்கள் பாருங்கள் கவனமாக, எத்தனையோ வருடமாக இந்த வியாதி இருக்குது, வேதனை இருக்குதுன்னு கலங்குறீங்களா? இந்த சாட்சியை கவனிங்க. எனக்கு சிறு வயது தொடங்கி 24 வருடங்களாக தலைவலியினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். ஒரு முறை தலைவலி வந்துவிட்டால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. கடினமான எதையும் என்னால் சாப்பிடக்கூட முடியாது. நான் வாய் அசைக்கும் போது கூட தலையில் பயங்கர வலி ஏற்படும். வீட்டில் சமையல் வேலை கூட என்னால் செய்ய முடியாது. மருத்துவமனையில் பரிசோதிக்க சென்றால் பெரிய அளவில் தலையில் பிரச்சனை இருக்கும் என்று மருத்துவர்கள் கூறிவிடுவார்களோ என்று பயந்து மருத்துவமனைக்கு போகவே இல்லை. அதற்கு ஏற்றாற்போல் என்னிடம் வசதியும் இல்லை. எனக்கு தலைவலி வரும்போதெல்லாம் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிடுவேன். அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் கேட்கும், திரும்பவும் வலி வந்துவிடும். சாகும் வரை நமக்கு இந்த நிலைதான் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பேன். இந்த சூழ்நிலையில்தான் 2024ஆம் வருடம் இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் நடந்த அற்புத பெருவிழா ஜெபத்திற்கு நேரடியாக 4 மாவடிக்கு வந்து கலந்து கொண்டேன். இந்த பிப்ரவரி போன மாதம் அற்புத பெருவிழாவுக்கு வந்திருக்கிறாங்க. நேரடி ஒளிபரப்பு முடிந்த பின்பு கடைசியாக வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் தலையில் கைகளை வைத்து நீங்கள் ஜெபித்தீர்கள். கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்பினேன். எனக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது என்னை அறியாமலேயே நான் சரிந்து கீழே விழுந்து விட்டேன். கை வச்சோடனே கீழே விழுந்துட்டாங்க. என்ன நடந்தது பாருங்க, பெரிய ஆச்சரியம். அதற்கு பின்பதாக எனக்கு தலைவலி வரவே இல்லை. இப்பொழுது நன்றாக வேலைகளை செய்கிறேன். கடினமாக எதை சாப்பிட்டாலும் எனக்கு தலைவலி வருவதில்லை. கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்து விட்டார். தேவனுக்கே மகிமை. 24 வருஷம் தலைவலி, கை வச்ச உடனே கீழே சரிந்து விழுந்துட்டாங்க. என்ன அர்த்தம்? அந்த தலைவலியை கொண்டு வந்து ஒரு பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்துகிற வியாதியை கொண்டு வந்த ஒரு ஆவி, அதுதான் தலைவலியை கொடுத்து அவளை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தது. அதனால் இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே இந்த ஆவி கீழே தள்ளிவிட்டு போய்விட்டது. அந்த ஆவி போன உடனே தலைவலி போய்விட்டு. சில வியாதிகளுக்கு பின்னால் அசுத்த ஆவிகள் இருக்கும். எல்லா வியாதியும் அசுத்தாவினால் வருகிறது இல்லை, நீங்கள் தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. சில வியாதிகள் பிசாசினால் உண்டாகிற வியாதியாக இருக்கும். அதுக்கு என்ன மருத்துவம் செய்தாலும் சுகமாகாது, எல்லாம் நார்மலாக இருக்கும்பாங்க டாக்டர்ஸு. பிறகு எதுக்கு உங்களுக்கு வேதனைகள் புரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு அசுத்தாவியாக இருக்கலாம். அந்த ஆவி போயிட்டுன்னா அந்த வலி வேதனை வியாதி போய்விடும். அதான் விடுதலை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கலாம். பல 24 வருஷ வேதனையை இயேசு ஒரே நாளில் மாற்றி கொடுத்துட்டார்ல. இப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கும் போது இதே மாதிரி அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். அடுத்து பாருங்கள், சகோதரி லட்சுமி தூத்துக்குடியிலேருந்து சகோதரி லட்சுமி, இவங்க கணவருக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். கவனமாக அவங்க சொல்கிறத கேளுங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். என் மகளின் கணவருக்கு, அதாவது மருமகனுக்கு, கடந்த 1 வருட காலமாக கிட்னி மற்றும் கல்லீரல் பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தாங்க. சிறுநீரகம், கல்லீரல் 2 பிரச்சனை. சரியாக யூரின் செல்லவில்லை. கால் மற்றும் உடம்பு வீங்கி காணப்பட்டது. கடைசியாக இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் 1 வார காலமாக படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். சரியாக சாப்பிடவில்லை. நாங்களும் எங்களுக்கு தெரிந்த மருத்துவமனையில் எல்லாம் சென்று சிகிச்சை எடுத்தோம். எந்த பயனும் இல்லாமல் போனது. மருத்துவர்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தால்தான் காப்பாற்ற முடியும் என்று கூறிவிட்டனர். கல்லீரலையே மாற்றிடணும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அது கெட்டு போய்விட்டார், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. படுத்த படுக்கையில் ஆயிட்டாங்க. என் மகள் விதவை ஆகிவிடுவாளோ என்ற ஒரு பயம் எனக்குள் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் 2023ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் டிவியில் பார்த்தோம். ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது
உடலில் பலவீனமான உறுப்புகளுக்காக இன்று ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இப்பொழுது புதிய உறுப்புகளை கொடுக்கிறார் என்று நீங்கள் கூறினீர்கள். அப்பொழுது நாங்களும் விசுவாசத்தோடு குடும்பமாக எனது மருமகன் மீது கைகளை வைத்து ஜெபித்தோம். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த ஓரிரு நாட்களிலேயே என் மருமகனுடைய உடல்நிலை சீரானது. உடலில் உள்ள எல்லா பலவீனமும் மாறிப்போனது. நன்றாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். உடம்பில் வீங்கியிருந்த வீக்கம் எல்லாம் வற்றி நார்மலாகிவிட்டது. மருத்துவர்கள் திரும்பவும் பரிசோதித்த போது இனிமேல் மாற்று கல்லீரல் அறுவை சிகிச்சை வேண்டாம், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் நன்றாக உள்ளது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறி டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டனர். என்னுடைய மருமகனின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். கல்லீரல் சிறுநீரகம் ரெண்டும் பாதிக்கப்பட்டுட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு. படுத்த படுக்கையில் இருக்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. கரம் வைத்து ஜெபித்த நாளில் ஆண்டவர் தொட்டார். பாதிக்கப்பட்ட உறுப்பை புதிதாய் மாற்றுகிறார் என்று சொல்லி ஜெபிக்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட கல்லீரல் சிறுநீரகம் ரெண்டுமே ஆண்டவர் புதுசாக மாற்றி விட்டார். டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, இப்பெல்லாம் நார்மலாக இருக்குது என்பதாக. இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கலாம், இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சிறுநீரகம், கல்லீரல், லங்ஸு, உங்களுடைய கர்ப்பப்பை ஏதோ ஒன்று இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. அடுத்தது சகோதரி அந்தோணி அம்மாள் பெங்களூரிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எனது தாயாருக்கு தற்போது 65 வயது ஆகிறது. கடந்த 2 வருடங்களாக சோரியாசிஸ் பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார்கள். உடம்பு முழுவதும் புண்ணாக இருக்கும், எப்பொழுதும் சொரிந்து கொண்டே இருப்பார்கள், இரத்தம் வரும், மிகவும் வேதனையாக இருக்கும். அசைவ உணவுகள் சாப்பிட்டாலே சோரியாசிஸ் அதிகமாக வந்துவிடும். இதற்காக எவ்வளவு மருந்த மாத்திரைகள் எடுத்து பார்த்தோம், எந்த பயனும் இல்லை. திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருந்தது. இது தவிர திடீரென 10 நாட்களாக முதுகு வலி பிரச்சனையினால் என் தாயார் படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். சாப்பிடக்கூட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் 2024 பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் 24 மணி நேர ஜெப மையத்திற்கு ஃபோன் செய்து நான் என் தாயாருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். மிகவும் பாரத்தோடு இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் உள்ள ஒரு சகோதரர் ஜெபித்தார்கள். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த 3வது நாளிலேயே முதுகுவலி சுத்தமாக போய்விட்டது. படுத்த படுக்கையாக இருந்தவர் தற்போது அனுதினமும் வயல் வேலைக்கு செல்லுகிறார். சோரியாசிஸ் பிரச்சனையும் மறைந்து போய்விட்டது. கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். தேவனுக்கே மகிமை. பெங்களூரிலிருந்து 65 வயது தாயாருக்கு அற்புத சுகம், சோரியாசிஸ் வியாதியிலிருந்து விடுதலை, அந்த முதுகு எலும்பு வலி வேதனையிலிருந்து விடுதலை, ஆண்டோர் அற்புத சுகம். 24 மணி நேரம் உங்களை ஜெப உதவிக்கு சகோதர சகோதரிகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. எங்களுடைய ஜெப மையத்தில் நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நீங்கள் நேரடியாக உங்களோட பேசி உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபம் செய்வாங்க. அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரிந்ததான் ஸ்க்ரீனில் போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்து குறித்து கொண்டீங்கன்னா அதுக்கு ஃபோன் பண்ணினா உடனே ஜெபம் செய்வாங்க. அது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னட மொழிகளில் கூட ஜெபிப்பதற்கான ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்தந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் ஹிந்தியில் ஜெபிக்கன்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர், தெலுங்கு கன்னடனா ஃபோன் நம்பருக்கு, தமிழ் ஆங்கிலத்தில் ஜெபிக்க நீங்கள் தொடர்பு கொண்டால் அவங்க உங்களுக்காக ஜெபம் செய்வாங்க. அந்த நம்பர் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் அந்த நம்பரை குறித்து வைத்து கொண்டு அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜெபிக்கலாம். சரி, அடுத்து இன்னொரு சாட்சி சகோதரர் கிஷோர் குமார், சென்னை. இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறாரு. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு திருமணமாகி 11 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாத காரணத்தினால் யாராவது என்னிடத்தில் குழந்தை இல்லையா என்று கேட்கும்போது மனதிற்கு மிகவும் பாரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். சமாளித்து விட்டு போய்விடுவேன்.
இதுபோக எனக்கு தெரிந்தவர்கள் கூட என்னை கேவலமாக பேசுவார்கள். என் மனைவி மற்றவர்களுக்கு பயந்தே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாள். எந்த ஒரு விசேஷங்களுக்கும் நாங்கள் இருவரும் செல்ல மாட்டோம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் நிம்மதி இருக்காது, வெறுமையாகத்தான் இருக்கும். குழந்தைக்காக தமிழ்நாட்டில் நாங்கள் போகாத புண்ணிய ஸ்தலங்கள் இல்லை, நாங்கள் போகாத கோவில்கள் இல்லை, நாங்கள் பண்ணாத பரிகார காணிக்கை என்று 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. இது தவிர மருத்துவமனைகளில் குழந்தைக்காக சிகிச்சை எடுக்க 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்தேன், எந்த ஒரு பலனும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் 4 மாவடியை பற்றி கேள்விப்பட்டு 2023 வருடம் ஜனவரி மாதத்தில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் நானும் எனது மனைவியும் கலந்து கொண்டோம். அப்பொழுது நீங்கள் கடைசி ஜெப வேளையில் குழந்தை இல்லாதவர்களுக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபித்தீர்கள். எனக்கோ ஜெபிக்க தெரியாது. நானும் என் மனைவியும் அழுது கொண்டு இயேசுவே எங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று ஜெபித்தோம். அவ்வளோதான், இயேசுவே எங்களுக்கு அற்புதம் செய்யும். அவங்க இந்துக்கள், அவங்களுக்கு ஜெபெல்லாம் பழக்கம் இல்லை, முதல் முறையே வந்தாங்க. அவ்வளோதான் ஜெபம், இயேசுவே எங்களுக்கு அற்புதம் செய்யும். ஜெபித்து விட்டு வந்த ஒரே மாதத்திலேயே ஒரு பெரிய அற்புதம், என் மனைவி கர்ப்பம் தரித்தாள். என் குடும்பமே ஆச்சரியத்தில் மூழ்கியது. இப்பொழுது அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்துள்ளார். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதற்கு எங்கள் குழந்தையே சாட்சி. பார்த்தீங்களா, அவங்க ஃபோட்டோவோடு அனுப்பியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. 11 வருடம் கழித்து அவங்க நிந்தை மாற, அவருடைய துக்கம் நீங்க, அவருடைய கண்ணீரை துடைக்க இயேசு அற்புதம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட செய்வார். ஆண்டவர் இந்த கிஷோர்குமார் தம்பதி கொடுத்த குழந்தையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பார்த்தீங்களா, இயேசு அற்புதமான ஆண்டவர். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? குழந்தை பாக்கியம் வேணுமா? எல்லா விதமாக அற்புதமும் இயேசுவின் இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். அவர் எங்கே இருக்கிறாரு? உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்தில் தான் இப்போ இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய நாமத்தை அறிகிற அறிவில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கள. இயேசுன்ற பெயருக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கனால உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் செய்வார். ஒரு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறேன். முதலாவது சகோதரர் துரைராஜ். அவங்க திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு தொழில் அதிபர். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சாட்சி சொல்கிறாங்க. அதை கவனிங்க. இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு ஆண்டவர். வியாதியை சுகமாக்குவது மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஆண்டவர். தாழ்வில் ஆண்டவர் நினைத்தொருளி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன். ரோட்டு ஓரத்தில் நின்று இளநீ விற்று கொண்டிருந்த ஒரு சகோதரரை பெரிய தொழிலதிபராய் ஆண்டவர் மாற்றி உயர்த்தி இருக்கிறார். இல்லை, அவருடைய அனுபவம். இப்போ அவங்க திருப்பூரில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து எப்படி உயர்த்தினார்? ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 2வது சனிக்கிழமை வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கான ஒரு ஆசீர்வாத உபவாச ஜெபம் 4 மாவட்டத்தில் நடைபெறும். அதுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் ஜெபிக்க கற்றுக்கொண்டாங்க. எப்படி ஜெபிக்கணும் என்பதை கற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. தினமும் அதிகாலையில் பாருங்கள், அந்த மகனே சொல்கிறான், 4:30 மணிக்கு எழும்பி ஆயத்தப்பட்டு 5 மணியிலிருந்து ஜெபம் செய்வாங்க. அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடுனா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். முதல் இடத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தா ஆண்டவரும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அதனால் அதுதான் அவருடைய அனுபவம். பாருங்கள், தேவன் அவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்து இன்றைக்கி எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். சரி, அடுத்து இன்னொரு சாட்சியை பார்க்க போகிறோம். சகோதரர் ஆபிரகாம், செய்துங்கநல்லூர், தூத்துக்குடி செய்துங்கநல்லூர்லேருந்து ஒரு சகோதரர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை, 2 அற்புதம் நடந்திருக்குது. அற்புதம் 1, பாவத்திலிருந்து விடுதலை. நிறைய பிரச்சனைக்கு காரணமே பாவம்தான். அந்த ஆணிவேர் அறுக்கப்பட்டுட்டாலே சூழ்நிலை மாறிடும். ஆண்டவர் சிறு வயதிலிருந்து செய்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப செய்தார். நம்ம விவரம் தெரிந்த நாளிலிருந்து செய்த பாவங்கள், அதை உணர்ந்து தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கையிடுகிறவன் இயேசுவனிடத்தில், அவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. சும்மா போய் ஒரு பணம் செலவு பண்ணி ஒரு காணியை செஞ்சுட்டு கொடுத்துட்டு பாவத்துக்கு பரிகாரம், அதெல்லாம் இல்லை, உண்மை கிடையாது.
அந்த பாவம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல நீங்கள் பாவின்னு உணரணும். நான் பாவம் செய்துட்டேன், என்ன பாவம் செய்துட்டேன் உணர்ந்து மனம் திரும்பணும். அப்போ இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க. மன்னிக்கிற பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒருவர் இயேசு தான். அவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். இந்த சகோதரர் பார்த்தீங்களா, கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணினார். அவரை பாவத்தை மன்னிச்சிட்டான்றதுக்கு என்ன அடையாளம்? அதே நாளில் அவர் ஒடிந்து போன கால், எலும்பு ஒடிந்து படுத்த படுக்க இருக்கிறார். 6 மாதமாவது ஆகுன்னு சொல்லிட்டாங்க. வலி தாங்க முடியல, கை வைத்து ஜெபிக்கிறார், சுகமாகிறார். ஒடிந்து போன காலை தேவனை இணைத்து அற்புத சுகம். அடுத்த நாள் எழும்பி நடந்து இன்னைக்கு வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். பார்த்தீங்களா, சந்தோஷமாக. பாவ மன்னிப்பு, சுகம். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சு பெற்ற உடனே சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். 2 அற்புதம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவை. ஏதோ ஒரு பாவத்தினால் உங்கள் வாழ்க்கையில் சில பாதிப்பு வந்திருக்குது. வியாதி, வேதனை, நஷ்டம், இழப்பு, கடன் பிரச்சனை, உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கலாம். அதனால் ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசுவால் மன்னிக்க முடியும். எவ்வளோ பெரிய பாவ அடிமைத்தனமாக இருந்தாலும் இயேசு விடுதலை கொடுக்க முடியும். இவர் பாருங்கள், 15 வருஷம் குடிப்பழக்கத்தில் இருந்தவர். அதை விட முடியலைன்னு சொன்னார். இயேசு தொட்ட உடனே அந்த அடிமைத்தனத்தின் விடுதலை. இப்போ குடித்து கொஞ்சம் சொன்னால் கூட குடிக்கிறதுக்கு வெறுப்பு. அது மேலப்படன்னு அவசியம் இல்லை. இயேசு விடுதலை கொடுத்துட்டா பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன்னா இயேசு பரிசுத்தமுள்ள தேவன். அவர் மூலமாக நம்ம தொடப்படும் போது நமக்குள்ள அந்த பரிசுத்தம் வந்துடும். பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துவிடும். அதனால்தான் இந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை அவர் சொன்னதை கேட்டிங்கல்ல, உங்களுக்கு செய்ய போகிறார். இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கணும். இவ்வளோ அற்புதங்களை பார்த்துட்டீங்க. இப்போது எனக்கு ஒரு விடுதலை வேணுன்றவங்க, பாவம், குடிப்பழக்கம், போதை வஸ்துகள், தவறான சில பாவ பழக்கங்கள் இருந்தால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே நான் பாவி என்பதை உணர்கிறேன், எனக்காக சிலுவையில் நீங்கள் ரத்தம் சிந்தி பாவ பரிகாரம் செய்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவி இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, என்னால் விட முடியல, விடுதலை கொடுங்கன்னு உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா இப்போ இயேசு தொடுவார். நீங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்க, கணவரோ பிள்ளைகளோ குடிகாரன் துன்மார்க்கன்னு ஒதுக்காதுங்க. அவங்களால விட முடியல பாவம். நீங்கள் அவங்களுக்காய் பாரம் எடுத்து ஜெபிங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. பாதிக்கப்பட்ட அந்த கல்லீரலையும் சிறுநீரகத்தை இயேசு தொட்டு புதுசாக மாற்றிட்டார்ல, சாட்சி சொன்னாங்கல்ல, உங்களுடைய எங்கே பாதிக்கிறதோ அங்கே கை வைங்க. உங்களுடைய வலது கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். வியாதிப்பட்ட குழந்தைகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தால் பெற்றோர் குழந்தைகள் மேலே கை வைத்து கொள்ளுங்க. என்னுடைய குழந்தை அப்நார்மலாக காணப்படுது, அதனுடைய மூளைப்பகுதி வளர்ச்சி இல்லைன்றாங்க. அது மாதிரி வியாதினா பிள்ளையுடைய தலையில் கை வைங்க. விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இயேசுவால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். 5 நிமிடம் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறாமல் இருக்கணும், உருமனம் இருக்கணும், அப்போ தான் அற்புதம் நடக்கும். அதனால் கண்களை மூடி இயேசுவை நீங்கள் இருதயத்தில் நினைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், இயேசுவே என்னை தொட்டு விடுதலை தார், அப்படி கேட்கணும். இப்போ ஜெபம் பண்ணணும். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நீ செய்த அற்புதங்கள் எவ்வளோ பெரியவைகள், உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து இயேசுவே தொடும், இயேசுவை குணமாக்கும், இயேசுவை விடுதலை தாரும். ஜெபம் பண்ணுங்க. சகோதரி ஜெபிங்க, சகோதரனை ஜெபிங்க. வாலிப தம்பி உன் விடுதலைக்காக ஜெபம் பண்ண இப்பொழுது பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறா, புது இருதயமாக மாறிடும். குழந்தையனுடைய தலையில் பாதிப்பா, அந்த தலை புதிய தலையாய் மாறிவிடும். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் மேலே கை வைத்து பெற்றோர் ஜெபம் செய்யுங்க. பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க.
எலும்பு முறிஞ்சு போயிருக்கிறா, காலில் கையில் எந்த பகுதியில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கட்டிகள் எந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல உங்களுடைய கழுத்தில், நெஞ்சு பகுதியில், வயிற்று பகுதியில் கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிகள் மறைந்து போகட்டும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் தாரும். குழந்தை செல்வத்துக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் கொடுத்தார்ல, உங்களுக்கும் தருவார். இயேசுவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், பதில் தருகிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை குழந்தை இல்லாதவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உங்களுடைய நிந்தை மாற ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுவிட்டார். இந்த வருஷத்தில் ஒரு குழந்தையை நீங்கள் அணைத்து கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எலும்புகள் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தொடுகிறார். கை எலும்புகள், கால் எலும்புகள், முதுகுத்தண்டு எலும்பிலை வலி, கழுத்து எலும்பிலை பிரச்சனை, நீங்கள் ஜெபிக்க விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது, வலி மறைகிறது, கட்டிகள் மறைகிறது, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் உண்டாகிறது. உங்களுடைய லங்ஸில் சுகம், லிவரில் சுகம், உங்களுடைய சிறுநீரகத்தில் சுகம், கர்ப்பப்பையில் சுகம், அது இயேசுவின் நாமத்தில் புதிதாய் மாறுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலை, கடன் பிரச்சனை விடுதலை, தொழில் ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை தொட்டு விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். விசுவாசத்தோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.